ஹாய் கைஸ். ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகணும்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சிட்டு இருக்கிற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் இந்த சேனலை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன் இந்த சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நான் போடுற வேகன்சி வீடியோக்கு ஒரு ஸ்டார்ட் டேட்டும் ஒரு எண்டு டேட்டும் இருக்கும். அந்த எண்டு டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அந்த வேகன்சிக்கு குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். எண்டு டேட் முடிஞ்சிருச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDAI இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனுக்கு ஒரு 49 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரிட்டன் எக்ஸாமும் ஒரு இன்டர்வியூவும் இருக்குது. இந்த 49 வேகன்சியும் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கும் அன்ரிசர்வ்டுக்கும் 21, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 4, அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு 12, எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 4 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்கள சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் வேகன்சியை ரிசர்வ் பண்ணுறாங்க. அதை பின்னாடி நான் சொல்கிறேன். டென்டேட்டிவ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, 21 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். 20th செப்டம்பர் 2024 அன்னைக்கு லிங்க் க்ளோஸ் ஆகிடும். அதுதான் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட்டு இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், www.irdai.gov.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஏன் அதிகமான டீட்டெயில்ஸ் இதில் டைப் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணால் இந்த வீடியோ 1 ஹவருக்கு மேலே ரன் ஆகும். அந்தளவுக்கு வீடியோவும் போட முடியாது. அதே மாதிரி இந்த ரெக்யர்மெண்ட் இருக்கிறவங்க அவங்களுக்கான சந்தேகங்களை நேராக அவங்களே வெப்சைட்டில் போய் பார்த்துக்கிறது நல்லது. அதனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் வீடியோவாக கொடுக்குறேன். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் ஒரு 21லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில போஸ்ட்டுக்கு சில வேக்கன்சி பொசிஷனை ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு. அதோட பார்த்தீங்கன்னா, ஆக்சுரியல் இந்த ஸ்ட்ரீமில் ஒரு 5 போஸ்ட் ரிசர்வ் பண்ணுறாங்க. அதோட குவாலிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஃபினான்ஸுக்கு 5 வேக்கன்சி ரிசர்வ் பண்ணுறாங்க. அதோட குவாலிஃபிகேஷனும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லாக்கு பேச்சுலர் இன் லா கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஒரு 5 பொசிஷன் ரிசர்வ் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பேச்சுலர் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். எதுலன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம ரிசர்ச் டீமில் 5 வேக்கன்சி ரிசர்வ் பண்ணுறாங்க. அது மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், எக்கனாமிக்ஸ்லேயோ இல்லை மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்லேயோ இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரலிஸ்ட்டில் ஒரு 5 போஸ்ட் ரிசர்வ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணியிருந்தால் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீஸ் எஸ்சி/எஸ்டி சாரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபாயும், அதை தவிர அதர் கேட்டகரிக்கு 850 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸு அவங்களோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்டுக்கு மாத்திரமே போய் அப்ளை பண்ணுங்கள். ஒன்லி ஆன்லைன் மோட். அவங்களோட www.irdai.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2024 அப்படின்னு வரும். அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதோட கடைசி டேட்டு செப்டம்பர் 20th 2024. அதே மாதிரி உங்களோட கிராஜுவேஷனோ போஸ்ட் கிராஜுவேஷனோ எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அது இந்த டேட்டு 20th செப்டம்பர் 2024க்கு முன்னாடி ரிசல்ட் வந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸோட விஷயங்களை மாத்திரம் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபோட்டோகிராஃப் கலர் ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அது 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்கள் சிக்னேச்சரை ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் பண்ணிக்கோங்க. அந்த சிக்னேச்சர் 10 to 20 கேபி வரைக்கும் இருக்கலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த ஒயிட் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ப்ளட்ஜாக இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். அது 20லேருந்து ஒரு 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கீழே கொடுத்துருக்கேன்.
இதை ஒயிட் பேப்பரில் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் கேண்டிடேட்டே எழுதணும், கீழே சைன் பண்ணணும், சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணணும். அந்த ஸ்கேன் 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே இருக்குது. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது அவங்க அந்த ஃப்ரீ ட்ரைனிங்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அவங்க கொடுக்குறாங்க. அப்போது அந்த ட்ரைனிங் ஒருவேளை ஆஃப்லைனாக இருந்தால் அதோட ஸ்டே, ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஐஆர்டிஏஐ கொடுக்க மாட்டாங்க. இந்த வேக்கன்சி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்னா ப்ளீஸ் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.